பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். ஆமீன். ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இந்த மக்களை ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார், ஆண்டவர் தான் அழைச்சார், அற்புதம் செய்து தான் அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்பப்போ முறுமுறுப்பாங்க, ஆண்டவரையே குறை சொல்லுவாங்க, ஊழியக்காரனுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜனங்க நாமும் சில நேரங்களில் அப்படி தானே செய்கிறோம். அவரை துக்கப்படுத்துகிறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம். அப்போது ஆண்டவர் நம்மளை வெறுத்திடுவாரா அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்பவும் வெறுக்க மாட்டேன், நான் உன்னை வெறுக்க மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். இப்போது பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தகப்பன் வெறுத்திடுவாரா? இல்லை, அடித்து அவங்கள சரிப்படுத்துவார். ஏன்னா அந்த அன்பு, அதனால் வெறுக்க முடியாது. அதே மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவரும் நம்மளை அவர் வெறுத்து விடவும் இல்லை, கைவிடவும் மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆண்டவரை நான் கஷ்டப்படுத்திட்டேனே, ஆண்டவரை நான் குறை சொல்லிட்டேனே, ஆண்டவரை நான் தேடாமல் போயிட்டேனே, முறுமுறுத்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எப்போ நான் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்களோ அப்போவே அவருடைய அன்பு உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னோட பிள்ளை தானே, நான் எப்படி உன்னை மறக்க முடியும், நான் எப்படி உன்னை வெறுக்க முடியும், நான் எப்படி உன்னை கைவிட முடியும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய அன்பு அவ்வளவு ஆச்சரியமானது. அவரை பார்த்து சொல்லுங்கள், எங்கள் நல்ல தகப்பனே அப்பா, நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்க, அந்த அன்பிற்காக என்னை ஸ்தோதரிக்கிறேன். நீர் எங்களை ஒருபோதும் வெறுக்கவும் மாட்டீங்க, கைவிடவும் மாட்டீங்க. இன்று எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்திய உம்முடைய வார்த்தைகளுக்காக என்னை ஸ்தோதரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.